வணக்கம். நான் டாக்டர் அஸ்வத்திகா அசோக், நேச்சுரல் மெடிசின் அண்ட் லைஃப் ஸ்டைல் கன்சல்டன்ட். போன வீடியோல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிற உரையாடல் ஆரம்பிச்சிருந்தோம். அதுல சக்கரவள்ளி கிழங்கு பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா வேற என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா இந்த அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், இதுல எது நல்லது அப்படிங்கிற குழப்பம் நம்ம எல்லாத்துக்கு நடுவுலையுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தி தெளிவா நம்ம எக்ஸ்பர்ட்டான டாக்டர் பிரவீன் ஜேக்கப் அவர்கள் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர், இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு கடைசி 5லிருந்து 10 வருஷத்துக்குள்ள மில்லட்ஸோட இன்டேக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நடுவில் அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டா டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு. அது சரியா? Yeah, it's a beautiful question. In fact, South India are hub of diabetes patient. Compare with the North Indian states, South Indian states have 5 to 10% more incidence of diabetes. Therefore, many theories had been put forward. Few studies says that rice consumption is the main cause of type 2 diabetes. Definitely, I agree that fact. Rice do contain carbohydrate, but does not mean that millet can save you from diabetes. Got the point here? Yes. So, first and foremost, one common man must know regarding carbohydrate density of various grains. For instance, all grains, whether it is millet, rice, wheat or bajra, they belongs to same family, like Homo sapiens, human being. There are 5 type of races: Mongoloids, Europeans or Asians, Africans, likewise. But essentially we all are same. We have same genetical diversity. The the genome of all races are mostly same. Likewise, rice, wheat, ragi, jowar, they belongs to same family. They belongs to same family. They all are seeds of grass. They are seeds of grass. Therefore, the nutritional content is more or less is same. Yes, sir. More or less like equivalent. Yeah, more or less like equivalent. So the nutritional content, the carbohydrate or protein or fat content is more or less similar, not much different. By looking into this presentation, definitely I hope you can understand about carbohydrate content of various grains. So again I would like to repeat, all grains belongs to same family. They are seeds of grass. நம்ம சவுத் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு ஹப் மாதிரி மாறிக்கிட்டே வருது. நம்மளோட மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்ததை விட நம்ம ஊர்களில் 5-10% சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, சர்க்கரை நோய் இருக்கிற பேஷண்ட்ஸும் ஜாஸ்தி. இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அரிசி தான் காரணம், நம்ம நிறைய அரிசி எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் முழுசாக சிறுதானியங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டா அது முழுமையாக நமக்கு உதவி பண்ணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஆக்சுவலி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இதோட அளவு ஒரு அரிசியிலையும் சரி தானியங்கள்லையும் சரி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே எது கரெக்டு எது தப்புங்கிற முடிவுக்கு வர முடியும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மனுஷங்க வந்து இந்தியர்களாக இருக்கோம், இல்லை அமெரிக்கன்ஸாக இருக்கோம், இல்லை ஆப்பிரிக்கன்ஸாக இருக்காங்க, ஆனால் எப்படி இருந்தாலுமே எல்லாருமே மனுஷங்க தானே. அதே மாதிரி இந்த அரிசி ஆகட்டும், இல்லை சிறுதானியங்கள் ஆகட்டும், இல்லை கோதுமை ஆகட்டும், இதெல்லாம் வேற வேற ஃபார்ம்ல இருந்தாலுமே இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான். இது எல்லாத்துலயுமே இந்த கார்போஹைட்ரேட்டோட கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. அதோட அளவுகள் சிறு அளவுல வேறுபட்டாலும் அது உள்ள இருக்கிறத நம்ம மாற்ற முடியாது. இப்ப அடுத்து நம்ம ஒரு தானிய வகைக்குள்ளேயும் இருக்கிற கார்போஹைட்ரேட்டோட அளவு பத்தி இந்த சார்ட் மூலமா பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத டாக்டர் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். So let's look into the carbohydrate content of different types of grains. Let's look into rice, which is the most common in South India. The rice flour hold 82% carbohydrate, fiber is as little as 1%, and glycemic index. So 2 factors has to be considered. You need to take into account 2 factors. One is amount of carbohydrate, second is called as
glycemic index. Glycemic index refers to the rate of absorption. For a simple example, just imagine a piece of bread contain 50 gram of carbohydrate. So if 50 gram of carbs absorb in 30 minutes, that's called as glycemic index, the rate of absorption. Yes. So it should be longer. It should absorb slowly, not quickly. If quickly the glucose absorbs, that causes a spike in the bloodstream and leads to many complications. So that's what it's meant by glycemic index. So glycemic index is more, it's 85. That means that it absorbs faster. When glycemic index is 60, that shows that the food absorbs slowly. The rate of absorption indicated by glycemic index. So we need to consider two facts. One is the amount of carbohydrate. Second, glycemic index while choosing grains. ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த இதை பார்க்கும்பொழுது முதல்ல அரிசி மாவோடது பார்த்துருக்கோம். அரிசி மாவில் கார்போஹைட்ரேட் இருக்கிறது 82%, அதில் நார்ச்சத்து 1% இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க போகிறது கிளைசீமிக் இண்டெக்ஸ் பற்றி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து கார்போஹைட்ரேட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளோ உங்கள் உடம்புக்குள்ளே போகுது அப்படிங்கிறத நிர்ணயிச்சு தரது தான் இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பீஸ் பிரெட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை 1 மணி நேரத்தில் உங்கள் பாடி எவ்வளோ அப்சார்ப் பண்ணி உள்ளே இழுக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ். அதோட அளவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, 85. Carb is 82. The white rice, 78% carbohydrate in white rice. Rice flour, highest amount of carbohydrate in 100 gram, 82%. White rice, 78%. Maida, 76% of carbohydrate, but the maida has lower glycemic index, 77. So it means that it takes slightly longer time than rice. Boiled rice, 74% of carbohydrate. Compare with the white rice, 2%. Slightly less amount of carbs in boiled rice. Wheat flour, 74% carbohydrate in 100 gram of wheat flour, but the glycemic index, the rate of absorption is much slower for wheat. That's the main benefit of wheat compared with the rice. Okay. Yeah. So the like millet, finger millet, ragi, 72% carbohydrate and glycemic index is 64. The sorghum, 71%. Cholam. Yes sir, cholam hold about 71% carb and 67 is the glycemic index. The pearl millet, bajra, 67% carb and 59 is the glycemic index. Oats, 67, glycemic index is 62. Little millet, chame, around 67% of carb and 62 is the glycemic index. Kodo millet, varag, 65 is the glycemic index. As far as the fiber is concerned, the wheat, so the rice is 1%. The highest fiber is found oats, about 14%, and second wheat. Millets contain fiber less than 5%, but if you check the Google, you get many claims, exaggerated claim. It's all forged informations. Okay. Get like 10-12%, but most of the millet contain fiber less than 5%. Highest fiber found in oats, 14%, followed by wheat, it's about 12%. So the important message here, all grains contain carbohydrate. That does not mean that definitely rice slightly higher in carbohydrate, 82% compared with the millet. But there is a smart way to consume rice as well. Whenever you take rice, make sure that small quantity. For example, the millet, oats or chame, 67% carbohydrate. So 5 spoon of chame equivalent to 6 spoon of rice. That's all different. So if you eat rice, consume 25% less quantity and add more vegetable. That's a smart way to consume it. Now you explain everything.
ஓகே சரி. இப்போ நம்ம அடுத்தடுத்து இருக்கிற வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். அடுத்து நம்ம சாப்பிட்ற வெள்ளை சாதம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 78% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, 75 அதோட கிளைசீமிக் இண்டெக்ஸ். மைதால பார்க்கும்போது 76% இருக்கு, 77 அதோட கிளைசீமிக் இண்டெக்ஸ். அதே நம்மளோட பாயில்டு ரைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்ம பார்பாயில்டு ரைஸ் அப்படி சொல்ற வெரைட்டிஸ், அதில் பார்க்கும்போது 74% கார்போஹைட்ரேட்டும் 68 கிளைசீமிக் இண்டெக்ஸும் இருக்கு. கோதுமையில் 74%ம் 60ம் இருக்கு. இதே மில்லட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் மில்லட் அப்படிங்கிறது ராகி, அதில் 72% கார்போஹைட்ரேட்ஸும் 64 கிளைசீமிக் இண்டெக்ஸும் இருக்கு. சோளத்தில் 71% கார்போஹைட்ரேட், 67 கிளைசீமிக் இண்டெக்ஸ். கம்புல 67% கார்போஹைட்ரேட், 59 கிளைசீமிக் இண்டெக்ஸ். ஓட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 67% கார்போஹைட்ரேட்ஸ், 62 கிளைசீமிக் இண்டெக்ஸ். சாமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67% கார்போஹைட்ரேட்ஸும் 62 கிளைசீமிக் இண்டெக்ஸும் இருக்கு. கோடோ மில்லட்னு சொல்லக்கூடிய வரகுல 65% கார்போஹைட்ரேட்டும் 65 கிளைசீமிக் இண்டெக்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வித்தியாசம் புரியணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சிறுதானியங்கள்ல கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. அதே மாதிரி ஓட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் அமௌண்ட்டான நார்ச்சத்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து கோதுமை வருது. ஆனா நம்மளுடைய அரிசி வகைகள்ல அது ரொம்ப கம்மி. சிறுதானியங்கள்ல பார்க்கும்போது ஒரு ஆவரேஜா இருக்கு. நம்ம நெட்ல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஜென்ரலா கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அப்ப கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மாறுபட்டு வரலாம். நிறைய இடங்கள்ல மில்லட்டோடது 12%, 13% அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா இது 5லிருந்து 6%, 7%க்குள்ள தான் வந்து இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது மூலியமா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வகைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்களோட சிறுதானிய வகையை விட 25% கம்மியா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, கண்டிப்பா சிறுதானிய வகைகள் உங்களோட ரத்தத்துக்குள்ள போற அந்த ஸ்பீட் கம்மியா இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அது முழுசா உங்களை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கான டூல் கிடையாது. 3/4 கப் அளவுக்கு அரிசியும் 1 கப் அளவுக்கு சிறுதானியங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேல்யூவை தான் நமக்கு கொடுக்குது. ஒரே ஒரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்கள் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளால அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. பொதுவாகவே நம்ம பழக்கப்பட்ட விஷயம் வந்து அரிசி வகைகள். அதுல இருந்து மாற்றி சாப்பிடும்போது வேணா நம்ம கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம். ஆனா இதோட நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல பெரிய வேறுபாடுகள் கிடையாது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இது எதையுமே நீங்க ரீஃபைண்டாவோ ப்ராசஸ்டாவோ வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது இன்னுமே உங்க உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணலாம். எஸ்பெஷலி ஓட்ஸ்ல நிறைய நார்ச்சத்து இருக்குன்னு சொன்னோம். ஆனா அதுக்காக இன்ஸ்டன்டா இப்ப வர வெரைட்டிஸான ஓட்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. கரெக்டான ஃபார்ம்ல கிடைக்கிற ஸ்டீல் கட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இந்த சார்ட்டை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தது மூலமா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும் அரிசி வகைகள் பத்தியும் சிறுதானிய வகைகள் பத்தியும். நாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வரணும். இது இருந்துச்சு அப்படின்னாலே தமிழ்நாடு கூடிய சீக்கிரத்துல சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் நன்றி. நமஸ்காரம்.